பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கிருபையும் சத்தியமும் உங்களை விட்டு விலகாதிருப்பதாக. அப்போ கர்த்தருடைய கிருபை உங்களை விட்டு விலகாமல் இருக்கணும். உங்களுடைய சத்தியத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த இருதயமாகிய பலகைக்குள்ளே எழுதி கொள்ளணும். இருதயமாகிய பலகைக்குள்ளே ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து கொள்ளணும். அப்போ சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு, நல்ல பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். பாருங்க, அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயவும் நற்புத்தியும் பெறுவாய். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, அதனுடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. அதனாலே நீங்கள் என்ன பண்ணுவீங்களா? இப்போ சத்தியே உன்னை விட்டு விலகாது இருக்கட்டும், அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகைக்குள்ளே எழுதிக்கொள். இந்த இருதயத்துக்குள்ளே ஆண்டவருடைய வார்த்தையை எழுதிக்கொள். அதனாலே தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயவும் நற்புத்தியும் பெறுவாய். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பார்வையிலே நீங்கள் என்ன பண்ணுவீங்களாம்? தேவனுடைய பார்வையில் மட்டுமல்ல, மனுஷருடைய பார்வையிலும் தயவு கிடைக்க செய்வார், நற்புத்தியும் பெருகுவாய். அல்லேலூயா. கர்த்தர் தயவு கிடைக்க செய்கிற தேவன். அப்போ வேத வசனம் சொல்லுகிறது, அப்போ ஒரு நாள் கர்த்தருடைய கண்களில் தயவு கிருபை இரக்கம் கிடைத்து மனுஷ கண்களையும் தயவிடைக்க செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் அன்பின் தெய்வமாக இருக்கிறார். இப்போ இந்த வார்த்தையை இப்போ வார்த்தையின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு, ஆண்டவரே வேதம் இப்படி சொல்லுகிறதையா, நான் இப்படியாக வாழ கர்த்தர் எனக்கு கிருபை கொடுங்கள் என்று தேவனிடத்தில் தேவ சமூகத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் அங்கே பிரிய செய்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ தயவும் நற்புத்தியும் பெறுவா என்ற வசனத்தின் பிரகாரம் தயவு செய்கிற தேவனாக இருக்கிறார். வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, மை துதிக்கிறோம் சோத்திரம். கர்த்தாவே, சர்வவலம் இல்லை தெய்வமே, மை துதிக்கிறோம் சோத்திரம். நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே, உடைய பரிசுத்தமுள்ள கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உடைய பொறுப்பாகத்தில் தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.